ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்காத மாதிரி ஒரு பெஸ்ட் வருஷமா இந்த வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ரீயும் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ரீ வந்து மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷமா இருக்கா. இது கனவா மட்டும் இருந்துடவே கூடாது, நான் கனவா இருந்தது அப்படின்னா எழுந்துக்கவே விரும்பல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வெளியில மழையில உட்காந்துட்டு இருந்தா இல்லையா, அங்கேயே தான் இப்போ வரைக்கும் இருக்கா. அப்படியே மழையிலேயே நெனைஞ்சு அங்கேயே மயங்கி இப்பதான் எழுந்துக்கிறா. எழுந்து பார்க்கும்போது அந்த வீட்டுல அவளும் அவளோட புருஷனும் எவ்வளவு அளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து டைம் ஆச்சுமா, சீக்கிரமா ஆபீஸ்க்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, எப்படிமா இத்தனை நாள் நீ வந்து இந்த அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருந்த, உனக்கு சாகணும்னு ஒரு நாள் கூட தோணலையா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பாப்பாமா, நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு உன்னோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுமே தவிர என்னை விட்டுட்டு போனவனோ இல்ல என்னோட சந்தோஷமோ எனக்கு தோணுதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அது கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து இந்த வீல் சேர்ல உட்காந்து டிராமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா ஹீரோவோட அக்கா, அதுல என்ன காமெடி உச்சகட்டமா ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த குளுக்கோஸ் பேக்கெட் ஒன்று தொங்க விட்டு இருந்தாங்க இல்லையா, அது குளுக்கோஸே இல்லையா, ஏதோ ஒரு ஜூஸ் பேக்கெட்டை வாங்கி அவசரத்துல தொங்க விட்டுட்டு வந்துட்டாளா. அதையெல்லாம் நெட்டிசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு போட்டு இவளை ரொம்ப கிழிகிழின்னு கேச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு வர அவங்க அப்பா வந்துட்டு செம்மையா கத்தி, உனக்கு சாப்பாடு ஒரு கேடா, உனக்கு அதுக்கெல்லாம் வெக்கமா இல்ல, மரியாதையா எழுந்து போயிடு, ஒரு வாரத்துக்கு இவளுக்கு சோறு தண்ணி கொடுக்காதீங்க, ஒரு வாரத்துக்கு இவ ரூமை விட்டு வெளியிலேயே போக கூடாது, இது என்னோட ஆர்டர், இதை வந்து யாருன்னா மீறினீங்க அப்படின்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க இருந்து வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பா மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு டவுட்டுப்பா, இவளை பத்தி ஒரு ஒரு வீடியோவும் வந்து இவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நெட்டிசன்ஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டு ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி இவளை தான் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒரு வேளை நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இல்லை அப்படின்னா எனக்கு அடுத்து வந்து என் பையன் இருக்கணும், என் பையன் இல்லைன்னா என்னோட பொண்ணு இருக்கணும், இப்ப என் பொண்ணும் இல்லைன்னா நீ தானே அங்க இருக்கணும், அப்ப இதெல்லாம் நீ தானே பண்ற அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ மாமா, அவ என் பொண்டாட்டி மாமா, நான் போய் எப்படி அவளை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் இல்லவே இல்லை, நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒண்ணு. ஆமாப்பா கரெக்ட் தான், நான் தப்பா கூட நினைச்சிருந்திருப்பேன், அதனாலதான் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீயே ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணி சொல்லு, அந்த 6 பேர்ல யாரை வைஸ் பிரசிடென்ட்டா போடலான்னு நான் அதுக்கப்புறமா அவங்கள ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனோட மூஞ்சே மாறி போயிடுது. ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஆக்கா காரிய நக்கல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதா ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிச்சிட்டு பாடு, பாவம் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு அப்படின்னும் போது, இது பார், நீ என்ன பாக்கிறத விட்டுட்டு உன்னோட பையனை போய் பாரு, உன் பையன் வந்து நைட்டு பூராவும் வேற ஒருத்தி கூட எங்கேயோ தங்கி இருந்தானோ அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அம்மாக்கு வந்து செம டென்ஷன் ஆயிடுது. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ வந்து போய் சொல்ற, நீ வேணா சொல்லு, எங்க என் பிள்ளை இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இவளுமே அந்த அட்ரஸ் சொல்றா. இங்க அதே நேரத்துக்கு வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ரீ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இது பார், உன்னோட கனவு என்ன, உன்னோட ஆசை என்ன, நீ என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறியோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறான். தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் போது, உனக்கு கூடியே இருந்து நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு எங்க போகணும்னு சொல்றியோ சொல்லு, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன், உனக்கு என்ன படிக்கணுமோ சொல்லி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மாமியார் நேரா போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட செமையா கத்துறாங்க. ஏய் என்னடி நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா, உன் புருஷங்கார நைட் பூரா வீட்டுக்கு வரல, எவ கூட எங்க இருக்கான் அப்படின்னாவது உனக்கு தெரியுமா, நான் அட்ரஸ் சொல்றேன், இப்போவே நேர்ல போ, 2 பேருமே இழுத்து வச்சு செம்ம அடி அடி, இதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்க கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிளப்பி அனுப்புறாங்க. அதே நேரத்துக்கு லாயர் என்ன காட்டுறாங்க, அவன் யாரை போய் பார்க்க போயிருக்கான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ அக்கா புருஷனை பார்க்க போயிருக்கான். அவன் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, இந்த இவன் கிட்ட ஒரு பேட்டன் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து வேற ஒருத்தரோட பேர்ல இருக்குப்பா, இந்த பேட்டன் ரைட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் வந்து இதை பத்தி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
அந்த பேட்டன் லைசன்ஸ்ல வந்து யாரோட பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேர் தான் இருக்கு. அப்போ அவர் கனவுல ஒரு நாள் புலம்பிக்கிட்டு இருந்தார் இல்லையா, உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு மன்னிச்சிடு, உன்னோட பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் இவனுக்கு ஞாபகம் வந்து வந்து போகுது. அதே நேரத்துக்கு முன்ன இருக்கான் இல்லையா, அவன் லிஃப்ட்ல கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அந்த லிஃப்ட்ல தான் இருக்கா. எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஹீரோயினுக்குமே கொடுக்குறான். இப்பதான் யங்கோட பாட்டியை காட்டுறாங்க. நைட்டு பூராவும் யங் வரல அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து போய் பஸ் ஸ்டாப்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. எப்பயாவது வருவாளா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா புருஷன் தானே வந்துட்டு இவளை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போனா, அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்றேன் வாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லபடியா பேசி இவகிட்ட ஒரு நல்ல ஆள் மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கான். பாட்டி வந்து இவளை பார்த்த உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் இப்பதான் வந்துட்டு அவங்க தங்கியிருக்க ரூம்கிட்ட போறா. அங்க கதவு திறக்கலான்னு போகும்போது ஹீரோவோட குரல் கேக்குது. சீக்கிரமா உள்ள வா, சும்மா கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருப்போம், அதுக்கப்புறமா போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றான். அது கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவன் பாக்கிறதுக்குள்ளேயே வேக வேகமா வந்து ஹீரோயின் வெளியில ஓடி வந்துடுறா. அப்படியே போய் ஒரு பாலத்து மேல பீத்த பிடிச்ச மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. எங்க பார்த்தா ரீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா கிரவுண்ட்ல படுத்து இப்படியும் அப்படியும் உருண்டுகிட்டு இருக்கா. என்னதான் அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா 2 பேருக்கும் மேட்சிங்கா ஷூ வாங்கிட்டு வந்திருக்காளாம், கப்புள் ஷூ. அதை போட்டே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அவன் போட மாட்டேன்னு சொல்றான். ஒரு வழியா அவனை எப்படியோ கம்பல் பண்ணி அந்த ஷூவை போட வச்சுட்டு 2 பேரும் வந்துட்டு கிளம்பி ஃபுட்டு வாங்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. வர வழியிலே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உங்களை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கன்னத்துல ஒரு கிஸ் வேற கொடுக்குறா. இதை எல்லாத்தையுமே ஹீரோயின் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே திரும்பி ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயின் அவ்வளவுதான், அவளால அதுக்கு மேல தாங்கிக்கவே முடியல. அந்த பிரிட்ஜ்ல இருந்து அப்படியே தண்ணியில விழறா. உடனே ஹீரோவுமே தண்ணியில குதிச்சு அவளை கஷ்டப்பட்டு காப்பாத்துறான். காப்பாத்திட்டு அவனும் எவ்வளவு நேரமா ட்ரை பண்றான். ரொம்ப நேரமா வந்து ஹீரோயின் அன்கான்சியஸாவே இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு மூச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே ரீ வந்து சந்தோஷப்படுறாளா இல்ல ஃபீல் பண்றாளானே நமக்கு தெரியல. ஹீரோயினோட அம்மா தனியா வந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு லாயர் மென்னோட அப்பா வந்துட்டு அந்த இடத்துல இருக்காரு. அவருமே என்ன மேடம் இங்க தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமா பேசுறதுக்காக வராரு. அப்ப இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் எப்படிடா மனசாட்சியே இல்லாம இந்த மாதிரி துரோகம் பண்ண தோணுது? பொண்டாட்டிக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னா சின்ன பொண்ணா வச்சுப்பீங்களா? அவ அவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் சின்ன பொண்ணு மேலதான் வந்து இன்ட்ரெஸ்டே இருக்குமா அப்படி இப்படின்னு இவரை கண்டு மினிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு மான மரியாதைலாம் அங்க போயிடுது. அவர் அங்க இருந்து கிளம்பும் போது கடைக்கார ஆண்டி வேற அவரை பிடிச்சி செம்ம திட்டுது. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இந்த மாதிரி ஆள் கிட்ட எல்லாம் வந்துட்டு இனிமே நான் இங்க சேர்க்கவே வேணாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அவரை திட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஆல்ரெடி நைட்டு பூரா அவ மழையில நினைச்சா, இப்ப தண்ணிலையும் விழுந்து தண்ணியை வேற நிறைய குடிச்சிட்டா இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஹீரோ தான் நைட்டு பூரா உட்காந்து அவளை பாத்துக்கிறான். ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னா, உனக்கு நல்லதா போயிருக்கும், எதுக்காக வந்துட்டு நீ என்னை காப்பாத்தின, நீ என்னை அப்படியே சாக விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இது பார், நான் உன்னை விட்டு பிரியணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணமே வந்து நான் உன்னை முழுசா அடியோடு வெறுத்துடக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா அதை விட்டுட்டு நீ சாகணும் அப்படின்னு ட்ரை பண்றதெல்லாம் அடி முட்டாள்தனம். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னொரு வாட்டி பண்ணாத அப்படின்னு சொல்றான். ஒரு வாரத்துக்கு எங்க வெளியிலேயே போக கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டாரு இல்லையா, அதனால அக்காக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கயிறு கட்டி ஜன்னல் வழியா வெளியில இறங்குறா. எங்களோட ஆஃபீஸ்ல மேனேஜர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, உன்னை வேலையை விட்டே தூக்கிட்டேன், உன்னோட வேலையே சரியில்லை, நீ வந்துட்டு உன்னோட ப்ராப்ளத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதையே காரணம் காட்டி ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேற அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துக்கு ஹீரோவோட லேபுக்கு வந்து ஒரு கொரியர் வருது. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துல இருக்கான். அதை வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவும் ரீயும் தங்கியிருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருந்தது, நடந்தது, அங்க சிரிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமாயிடுது. மாடியில இருந்து கயிறு கட்டி எதுக்கு இறங்கின அக்காக்காரி அப்படின்னு பார்த்தா நம்ம ரிய பாக்குறதுக்காக வந்திருக்கா. அதே நேரத்துக்கு இப்பதான் ஹீரோ வந்து லேபுக்கு வரான். அப்ப அந்த கவர் அங்க இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தாதான் தெரியுது இவங்க 2 பேரோட போட்டோஸ் இருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு செம டென்ஷன் ஆயிடுது. இதை நீ பண்ணிருக்க கூடாது, இப்படி எதுக்காக நீ பண்ண அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஹீரோயினை தான் தப்பா நினைச்சுக்கிறான். இவன் ஹீரோயின் மேல செம கடுப்புல இருக்கான். அதே நேரத்துக்கு வந்து இவனோட லேப்ல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுது. எங்க அக்காக்காரி வந்துட்டு ரீ கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, 1000 வருஷம் பழமையான கம்பெனி எங்களோட கம்பெனி, இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரே ஆம்பளை வாரிசு என்னோட தம்பி, இது உனக்கு தெரிய வந்துடுச்சு, அதுக்கப்புறம் தானே நீ அவனை அப்ரோச் பண்ண அப்படின்னு சொல்லி ரீ கிட்ட கேட்குறா. ரீ வந்து ரொம்ப சைலண்டாகவே இருக்கா. இது பாரு, எல்லார்கிட்டையும் நடிக்கிற மாதிரி என்கிட்ட நீ நடிக்கணுன்ற அவசியமே கிடையாது, என்கிட்ட நீ ஓப்பனாக சொல்லலாம். ஏன் தெரியுமா, நான் வந்து ஊர் சைடு தான், எனக்கு காங்க பிடிக்கவே பிடிக்காது, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உன்னை எங்க வீட்டு மருமகளா கூட ஆக்குவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஹீரோவை
பாக்குறதுக்காக அந்த லேபுக்கு வந்திருக்கா. அங்க பார்த்தா இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம ஆத்திரம் வருது. அப்பதான் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கதே வந்து ஹீரோயினுக்கு தெரியுது. உடனே ஹீரோவோட நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறா. இவ அக்காக்காரி என்ன பண்றானா ஒளிஞ்சுக்கிட்டு இவன் நின்னு போன் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வீடியோ எடுக்கிறா. ஆனா ரீ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவ அங்க லேப்லயே வேலை செய்யறதுனால அவளுக்கு ஷார்ட் கட் தெரிஞ்சிருக்கு. உடனே வேக வேகமா வந்து உள்ள போயிடுறா. உள்ள போயிட்டு ஹீரோவை காப்பாத்தி வெளியில கொண்டு வரா. ஹீரோயின் உள்ள போறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருப்பா. ஆனா இங்க இருக்க யாருமே உள்ள விட்டுருக்க மாட்டாங்க அவளை. ஆனா இப்பதான் பார்த்தா 2 பேருமே வந்து அன்கான்சியஸான ஸ்டேட்ல வெளியில வராங்க. ஹீரோவோட அம்மா கிட்ட அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டுறா. இங்க பாத்தியா, உன்னோட பையன் வேலை செய்யற லேப்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா உன்னோட ஆசை மருமக நின்னுகிட்டு அப்பவும் ஜாலியா போன் தான் பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டும் போது இவங்களுக்குமே அதுல பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு. அதே நேரத்துக்கு காங் வந்துட்டு அவங்க புருஷன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பென்ட்ரைவை எடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு லாக்கருக்கு வரா. அந்த டைமுக்கு அந்த பென்ட்ரைவ் வேணும் அப்படின்றதுக்காக இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான் இல்லையா ஒருத்தன். அவன் வந்து இவளை பிடிச்சிடுறான். இவ தான் பேப்பர் ஸ்ப்ரே அது இதுன்னு எல்லாமே வாங்கி வச்சிருந்தா இல்லையா. பேப்பர் ஸ்ப்ரே எல்லாம் அவன் மூஞ்சில அடிச்சுட்டு அவன் வச்சிருந்த கண்ணாடியையும் புடுங்கிட்டு வந்துடுறா. ஹீரோட அம்மாவுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு அதிகப்படியான லங்ஸ்ல புகை போனதுனால அவன் இன்னமும் மயக்கத்துல தான் இருக்கான். ஹீரோயினுக்கு வந்த உடனே பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விழுது. நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் போது கூட நீ நின்று கதை தான் பேசிக்கிட்டு இருக்கல. உனக்கு வந்து வேலை முக்கியம், ஃபோன் முக்கியம். உனக்கு வந்து உன்னை சுற்றி உன்னை புகழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க தான் முக்கியம். என் பையன் உனக்கு என்றைக்குமே முக்கியமாக இருந்ததில்லை. இனிமே நான் சொல்கிறேன், என் பையனுக்கு நீ தேவை கிடையாது. இனிமே நான் வந்து எந்த வகையிலும் உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாங் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இவ வந்து பயந்துடுறா. அதனால வந்து ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்கிறா, நான் வந்து இந்த விஷயத்துல இருந்து விலகிடலான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன். இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு துணைனா என்னோட குழந்தை தான். இந்த குழந்தையும் நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே அவ சொல்றது கரெக்டுன்னு தோணுது. இவருமே ஒத்துக்கிறாரு. அக்கா புருஷன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பாட்டியை பார்க்கறதுக்காக அவன் தனியா வந்திருக்கான் ஹீரோயினுக்கு தெரியாம. இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, அந்த பேட்டர்ன் வந்து இவங்க கிட்ட இருந்தது இல்லையா, உங்க பையனோட பேர் என்ன, உங்க பையன் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் வந்து இவங்களோட பையன். அதாவது யாங் வந்துட்டு என் பையனோட சொந்த பொண்ணு கிடையாது, அவளை எடுத்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்லாம் சொல்லும் போது இவன் இதை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதே நேரத்துக்கு அங்க உள்ள வந்த யாங்குமே இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிறா. அப்போ வந்து அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை நான் அவகிட்ட சொல்லவே இல்லை இது வரைக்கும், சொல்ல வேண்டான்னு இப்ப வரைக்கும் நினைக்கிறேன். அதனால நான் நரகத்துக்கே போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ரீ வந்து மயக்கத்துல இருந்து எழுந்து ஹீரோவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் வந்து உள்ள விடுற மாதிரி இல்ல. ஆனா இவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா அவருமே திரும்ப என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்க 2 பேருக்குமே வந்து டேர்ம் சரியில்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் உன்னை டிவோர்ஸ் பண்றதுக்கு ஆசைப்படுறாருன்றதும் எனக்கு தெரியும். அதனால இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலுமே சரி, நீ ஆள் வச்சு என்னை அடிச்சாலும் சரி, நான் வந்து அவனை மறக்க மாட்டேன். அவன் தான் இனிமே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றா. நேரா ஹீரோவோட அம்மா வந்து அவளை உள்ளே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தா ஹீரோ அப்பதான் கண்ணு வச்சிருக்கான். இவ தான்ப்பா வந்து உன்னை அவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தினா. அவளோட உயிரை பத்தி கொஞ்சமும் கவலையே படல. இவ தான் வந்து அவ உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ரீகிட்ட அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு நான் உங்ககிட்ட தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருமா. இதுக்கப்புறம் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. யார் என் புள்ள மேல அக்கறை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எனக்கு நீ தான் முக்கியம். நீயும் இவனும் என்ன ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு நான் அதை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு அதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. அவங்க 2 பேரையும் தனியா பேச சொல்லிட்டு இவ பாட்டுமே மாமியார் கறி வெளியில வந்துடுறா. வந்த உடனே ஹீரோயின் பிடிச்சு கெஞ்சுறா, தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்றது அவன் கேளுங்க. நான் உங்க பையனை பயங்கரமா லவ் பண்றேன். எனக்கு என்னோட காதலை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம இருக்கலாம். ஆனா வந்து அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் கண்டிப்பா அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன். நீங்க எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கெஞ்சிரா. ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக நேரா உள்ள போறான். அங்க பார்த்தா அவன் மூச்சுட்டு தான் இருக்கான். அவன் போன உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னை ஏன் பார்த்தோம், உன்னை எதுக்கு லவ் பண்ணும், உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பதான் என்னையே நான் வெறுத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் மூஞ்சில கூட முழிக்காத, என்னோட வாழ்க்கையை விட்டு போயிடு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நான் உன்னை மீட் பண்ணதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உன்னை லவ் பண்ணதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் நீயும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நீ மட்டும்தான் எனக்கு புருஷன். நான் கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ திரும்பி என்கிட்ட வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போறா. இந்த போட்டோ எடுத்தது இதெல்லாம் பண்ணது எல்லாமே வந்து அக்காக்காரி தான். அதை
பார்த்துட்டு புருஷன்காரன் சான்ஸே இல்லம்மா, நீ சான்ஸே இல்ல, நீ செம்ம சூப்பரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா புகழ்ந்துகிட்டு இருக்கான். இதை வச்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிச்சுட்டா மட்டுமே போதும். ஹீரோக்கு வந்துட்டு இந்த கம்பெனி மேல எல்லாம் பெருசா ஆசையே கிடையாது. அதனால கண்டிப்பா அவன் இந்த கம்பெனியை விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த மொத்த கம்பெனி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோவோட அஃபேர் மேட்டர் எல்லாமே வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அவங்க அப்பா செம்மையா கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வந்து வேற ஒரு மருமகளா யாராலையும் வரவே முடியாது. காங் மட்டும்தான் என்னோட மருமக. இது எந்த காரணத்து கொண்டும் மாறாது. இப்ப அவ மேல கொஞ்சம் கோவமா இருந்தான்னா கூட கொஞ்சம் நல்லா சரியாயிடுவான். நீ நினைக்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்சா மாதிரி நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லிடுறாரு. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, உனக்கும் ரீக்கும் இருக்க கனெக்ஷன் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. நீ கொஞ்சோண்டு யோசித்து பாரு. நீ பெரிய பணக்கார பையன், நீ பெரிய ஒரு மெடிசன் கம்பெனி ஓனரோட பையன் அப்படின்னு எப்போ வந்து நம்ம லேப்ல தெரிஞ்சுதோ அதுக்கப்புறம் அவளா தானே உன்னை அப்ரோச் பண்ணா. எனக்கு என்னவோ நீ பணக்காரன்னு தெரிஞ்சுதான் அவன் உன்னை அப்ரோச் பண்ணாலோன்னு தோணுது. நீ இதை கொஞ்சம் யோசித்து பாக்குறது தான் பெட்டர். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்றான். எங்க ஹீரோயினை வர வச்சு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கறதுக்கு பாக்குறாங்க. அவளோட கையை பிடிச்சி எப்படியாவது வந்து அவ கைரேகையை வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அக்கா காரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா, அதாவது ஹீரோவோட அம்மாவும் அதுக்கு உடந்ததான். அப்ப ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த உடனே வந்து எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இதுங்க புத்தியில எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து இவங்க எல்லாம் சரி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்க்கு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். அப்ப ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து அவனை பயங்கரமா லவ் பண்றேன், என்ன அவனை விட்டுட்டு போகணும் மட்டும் சொல்லிடாதீங்க. உண்மையா என்னால அது முடியவே முடியாது. என் குழந்தையே இல்லாம கூட நான் வாழ்ந்துட்டேன், ஆனா அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் நின்று கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோ வந்து வேக வேகமா உள்ள வரான். வந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா கிட்ட முட்டி போட்டு, அப்பா தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களோட கம்பெனில எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். உங்க கம்பெனியை நான் பாத்துக்கிறேன். எனக்கு 4 வருஷம் மட்டும் டைம் கொடுங்க. நான் வந்து ஃபாரின்ல போய் ஒரு படிப்பு படிக்க வேண்டியிருக்கு. அதை நான் படிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே நான் கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு என் லைஃப்ல இருக்கக்கூடாது. இவளை என்னோட லைஃபை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹீரோயினால அடுத்து ஒண்ணுமே பண்ண முடியல. அவ பாட்னு நேரா வரா. அவளாவே வந்துட்டு அந்த மையை எடுத்து அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பேப்பர்ல வச்சிடுறா. அம்மாக்காரியும் அக்காக்காரியும் அப்படியே ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமா போராடணும், வைக்க மாட்டேன்னு சொன்னா, ஆனா இப்ப சைலண்டா வச்சுட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டாளே அப்படின்னு போயிட்டு கார்ல உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.